கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை மே மாதம் 6ஆம் தேதி 2025 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைய தியான வசனம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். தியானம். உங்கள் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு என்று கூறும்போது, ஒரு மனிதன் உங்களை முழு பகையாய் பகைத்து உங்களுக்கு அநியாயம் செய்யும்படி காத்திருக்கும் போது நீங்கள் அவனிடம் சென்று அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது பொருள் அல்ல. வாதுக்கும் சண்டைக்கும் வன்முறைக்கும் தருணம் பார்த்து கொண்டிருப்பவர்களை விட்டு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்கள் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு என்பதை குறித்த சில காரியங்களை இந்த நாளிலே தியானிப்போம். முதலாவதாக, நன்மை செய்யும்படி விசுவாசி ஒருவனுக்கு ஏற்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்கள். ஒரு விசுவாசியானவன் ஒவ்வொரு நாளும் தான் படுக்கையால் எழுந்த பின்பு சத்துருக்களை தேடி எந்த எதிரிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்வேன் என்று ஊரெல்லாம் சுற்றித் திரிய வேண்டும் என்பது பொருள் அல்ல. அதே நேரத்தில் எதிர்க்கின்றவர்களுக்கு உதவி செய்ய ஏற்படக்கூடிய தகுந்த சந்தர்ப்பங்களை அவன் சாதுரியமாக தவித்துக் கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. கிடைக்கும் ஒவ்வொரு தகுந்த சந்தர்ப்பங்களிலும் யாவருக்கு நன்மை செய்ய ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவ பிள்ளைகளுடைய கனிகள் மாறிப்போவதில்லை. சுவையான கனிதரும் மரமானது அதனிடம் கனிகளை பறித்து உண்ணும்படி வரும் யாருக்கு அதை தடை செய்யும்? அந்த மரமானது இயற்கையாகவே தன்னிடம் வரும் சன்மார்க்கன், துன்மார்க்கன், ஏழை, பணக்காரன், வழிப்போக்கன், வீட்டு சொந்தக்காரன் யாவருக்கும் தன்னிடம் இருக்கும் சுவையான கனியையே கொடுக்கும். அதுபோலவே தேவ பிள்ளைகளின் சுபாவமானது காணப்பட வேண்டும். தனக்கு பிரியமானவனுக்கு மட்டும் உதவி செய்வேன், என்னை மதித்து கனம் பண்ணுகிறவர்களுக்கு மட்டும் ஆவியின் கனிகளை காண்பிப்பேன், மற்றவர்களுக்கு என் மாம்சத்தின் இச்சைகளை காண்பிப்பேன் என்று ஒரு விசுவாசியானவன் கூறிக்கொள்ள கூடுமோ? ஒரு விசுவாசியானவனின் வாழ்விலே ஆவியின் கனி வெளிப்படாமல் அதை மறைத்து வைத்தால் அது அவனுடைய மாம்சத்தின் எண்ணமாக இருக்குமல்லவோ? எனவே எல்லா வேளைகளிலும் நன்மை செய்வதையே நோக்கமாக கொண்டு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உமது சாயலிலே வளரும்படி போதித்து நடத்துகின்ற தேவனே, எனக்கு கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் நன்மை செய்யும்படி ஆயத்தமாக இருக்க நீர் எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.